நமது திண்டுக்கல் மாநகரில் பார்த்தீங்கன்னா இப்போ புதிதாக வந்து இந்த பீமா ஜுவல்லர்ஸ் வந்து தொடங்க இருக்கிறாங்க. அதுக்கு நம்ம முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கணும். ஏன்னா இங்கேருந்து நம்ம ஏதாவது நியூ கலெக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இங்கேருந்து ஒரு 60 கிலோமீட்டர் மதுரையில் போய் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. இந்த பகுதியில் வந்து இதை தொடங்குறதுனால இப்போ நிறைய வெரைட்டிஸ் இப்படிலாம் பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து எல்லாம் ஆன்லைன் இதுலாம் பார்த்துட்டு இப்போ அந்த கலெக்ஷன் எடுக்கிறதுக்காண்டி அங்கே வெளியில் போக வேண்டியது இருக்கு. இப்போ திண்டுக்கல்ல நம்ம ஒரு மைய பகுதியில் அமைய இருக்கிறதுனால நம்ம அந்த நகையை வந்து உடனே நம்ம நினைச்ச வெரைட்டியில வாங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அதுக்கு வந்து நமக்கு பெரிய ஒரு போக்குவரத்துக்கு நேரமும் கம்மியாகுது, அந்த செலவினமும் குறையுது. ரெண்டாவது நம்ம இங்க இந்த திண்டுக்கல் மாவட்டத்துல நமக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு வளர்ந்து வர பகுதியில ஒரு அடையாளமா வந்து ஒரு தொழில் புரட்சி ஏற்படுத்துற வண்ணமா வந்து இந்த நகைக்கடையானது வர்றது எப்படின்னா 1925 இதை தொடங்கியிருக்காங்க. இது கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் தொடர்ற ஒரு நிகழ்வா நம்ம மாவட்டத்துல தொடங்குறதுனால இந்த பாரம்பரியம் மிக்க இந்த பீமா ஜுவல்லர்ஸ் பேர்லயே பாத்தீங்கன்னா பீமா அப்படிங்கிற வார்த்தையை ரீச் பண்ற இடமே திண்டுக்கலா தான் இருக்கு. பீமாங்கிறது ஒரு மிகப்பெரிய வலுவான ஒரு பின்பம் அப்படிங்கிறது இந்த மாவட்டத்துக்கு கிடைக்கக்கூடிய மலைக்கோட்டை எவ்வளவு வலிமையானதோ அது மாதிரி இந்த பீமா ஜுவல்லர்ஸ் வளர்றதுக்கு நான் வாழ்த்துகிறேன். கண்டிப்பா நம்ம அனைவரும் பயனடையும் மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.